ஐப்பசி 11 இன்னைக்கு காலைல வாசல் பெருக்கிட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்த பார்த்தேன். அதை நம்ம சின்ன பிள்ளையில பாம்பு கொடைன்னு சொல்லி விளையாடுவோம். அது கிட்ட கூட போமாட்டோம். அதை பார்த்தாலே நான்லாம் பயந்துருக்கேன். தொடக்கூட மாட்டேன். அதாவது காளான். இது வெள்ளை நிற தொப்பி காளான். இது மழை பெஞ்சு அந்த ஈரப்பதம் இருக்கும்போது முளைக்கக்கூடியது. இது முதிர்ச்சி அடையும் போது அதோட தொப்பி செவந்துடும். அதை தொடர்ந்து வேற என்ன காளான்லாம் இருக்குன்னு என் பையனுக்கு ரொம்ப ஆசை அதை பார்க்கணுன்னு. அவன் தான் கூட்டிகிட்டு போயிருந்தான். இது கரையான் காளான். கரையான் இருக்கிற மண்ணில், அதாவது மடிச்சு போன மண்ணில் அது இருக்கும். கரையான் பொந்து இருந்ததுன்னா அந்த பொந்துக்கிட்ட இந்த காளான் இருக்கும். அடுத்தது அழுகிய மரத்தில் வளரக்கூடிய அடைப்புக்கூறி காளான், பிராக்கெட் காளான். இந்த குட்டி குட்டி காளானுமே கரையான் காளான் தான். இந்த கரையான் காளான்லாம் சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் இது வரைக்கும் சாப்பிட்டதில்ல. காளான்களை பற்றி சரியான புரிதல் இல்லாமல் அதை உண்ணவோ தொடவோ கூடாது. நான் வெள்ளை நிறத்தில் இருக்கிற கரையான் காளானை மட்டும் தான் கையில் எடுத்து காமிச்சிருப்பேன். இது எல்லாமே பிராக்கெட் காளான் தான், சிகப்பு நிறத்தில் இருக்கிறது. வெள்ளை பல்ப்பு சாம்பல் நிறத்தில் இருக்கக்கூடிய இன்கேப் காளானோட தொப்பி தலைகீழாக இருக்கும். அதனால தான் அதுக்கு இன்கேப் காளான் பேர். இது மடிச்சு போன வைக்கலில் நிறையா இருந்தது. நாங்கள் தொழு உரம் கொட்டுற இடத்துல தான் எப்போதுமே அதிகமாக காளான் இருக்கும். இப்பயும் அதே மாதிரி தான். இது தம்பி காட்டினா. இது கோப்பை வடிவ காளான். இது கூட்டமாக சின்ன சின்னதாக இருக்கும். இது பவுல் ஷேப்பில் இருக்கிறதுனால தான் இதுக்கு கோப்பை வடிவ காளான்னு பேர். அப்புறம் கடைசியாக தேன்கூடு காளான். இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இதில் வரக்கூடிய எந்த காளானையும் நாங்கள் உணவுக்கு பயன்படுத்துறது கிடையாது.